இதே சீமான 2009க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞர் அப்படி புகழ்ந்துருப்பார். ஓகேங்களா, அவர் பாக்கெட்லேருந்து நான் பேனா இடத்துலாம் எழுதுறேன்லாம் வேற சொல்லியிருப்பார். அவர் வந்து யாரோட கூட்டணி இயக்க போறாரு. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் எடுத்த பாதை வந்து ஒரு வித்தியாசமான பாதை, பாராட்ட வேண்டிய பாதை. ஏன்னா ஆரம்பத்தில் அவர் வந்து பெரியாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு பெரியாரை திட்டுறாரு. இன்னமும் அவர் மனசுக்குள்ள அந்த தமிழ் தேசியத்துக்கான தாகம் இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து அவர் வந்து பகையாளி உருவாக்குறாரு. இத்தனை நாள் வந்து அவர் என்னதான் வந்து விஜய் தளர்ந்தார்ந்து ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் கடவுளே இல்லைன்னு சொன்னவர் தான் இவர். ஆமா, கடவுளே இல்லைன்னு சொன்னவர், அழுத்தமா சொன்னவர். கிருஷ்ணர் எல்லாம் வந்து வண்டியா திட்டிட்டு அப்புறம் வந்து எங்க மாயோனே அவர் தான் அப்படின்னு சொன்னாரு. ஃபைட்லாம் பண்றது எனக்கு வந்து அதுல டவுட் இல்லை, நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா அந்த ஃபைட்னால என்ன ரிசல்ட் கிடைக்க போன்றது தான் பாயிண்ட். இவர் தனியா நிக்கிறதுனால பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த புரியல் உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்காரோ? நிறைய படிச்சிருக்காரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது தெரியுது, படிச்சிருக்காருன்னு தெரியுது. அந்த விஷயம் முழுமையாக படிச்சிருக்காராங்கிற ஒரு கேள்வி, அது எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்காருன்றது தான் கேள்வி. அது வந்து என்னன்னா வந்து இவரோட கொள்கை இவரோடது கிடையாது, யாருதுமே அப்படிதான். சீமான் அவர்களுடைய யாருடைய வந்து அவர் வந்து கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு முன்னாடிலேருந்து அது ஒரு கேள்வி இந்த வருஷமும் இருந்துச்சு. எப்போதுமே தனிச்சே இருப்பார். அதுக்கான விடை வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அவர் வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாரு. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் எடுத்த பாதை வந்து ஒரு வித்தியாசமான பாதை, பாராட்ட வேண்டிய பாதை. ஓகேங்களா, ஒரு 1.1% ஆரம்பித்த ஒரு பயணம் இன்னைக்கு 8 போயிருக்கு. அதில் வந்து அவர் ஒரு ரெக்கக்னைஸ் பார்ட்டியாக ஒரு சிம்பிளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாங்கியிருக்காரு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு அதுக்கு உண்மையிலே பெரிய பாராட்டு. அவர் அந்த கடந்த அந்த பாதை பெருசு, அதில் இழந்தது அதிகம். நிறைய நிர்வாகிகள், ஆரம்ப காலத்தில் இருந்த நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு கூட இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களால ஃபினான்ஷியலாக தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண முடியல, அவங்க லைஃப் ஸ்டைல் பார்க்கணும். ஃபினான்ஷியலாவா இல்லை ஐடியாலஜிக்கலாக ப்ராப்ளம் பெருசாக இருக்கு. 1-2 விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் வந்து பெரியாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு பெரியாரை திட்டுறாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை, இது ஃபினான்ஷியலாக அவங்களால நிற்க முடியலன்றது மேஜர் ரீசன். அது கூட வந்து இந்த கொள்கை ரீதியான டிஃப்ரென்சஸ் வரும்போது அது பர்ஸ்ட் ஆகிடுது. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். என்னென்னா உள்ளே போயாச்சு, இந்த கமிட்மெண்ட்டோடு நிற்கிறேன். ஏன்னா அந்த கமிட்மெண்ட் வந்து சாதாரண கமிட்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு ஒரு 8% அவருக்கு ஓட்டு இருக்குன்னா, அதில் வந்து ஒரு ஷோர் ஷார்ட்டாக ஒரு 4 to 5% அவருக்கு அவரோட கோர் ஓட் பேங்க், அதாவது தமிழ் தேசியம், இந்த முக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ண ஓட் பேங்க். மிச்சம் இருக்கிறது ஒரு ஸ்விங்கிங் ஓட்ஸ், அதாவது வேற யாருக்கோ போகிற ஓட்டு. ப்ளஸ் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது May 18 அன்னைக்கு, ஒரு நினைவேந்தல் டிவிகே சார்பாகவும் நடத்தியிருந்தாங்க. இவர் அன்னைக்கு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி தன் நிலையை அறிவிக்கிறதுக்காக இது பண்ணார். அந்த ஸ்பீச்சை கவனிச்சிங்கன்னா நல்லா கட்டமைச்சிருப்பார். ஆரம்பத்தில் அதை பழைய ஸ்பீச்லாம் வரும், பழைய சீமான்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அவர் எப்படி அந்த கட்டமைப்பை கொண்டு வந்து ஃபைனலாக எங்கே வந்து முடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னமும் அவர் மனசுக்குள்ளே அந்த தமிழ் தேசியத்துக்கான தாகம் இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுது. பட் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு நம்ம கேட்டுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து இந்த இந்தியான்ற ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம வந்து ஃபார்ம் ஆகிட்டோம். ஏன் ஃபார்ம் ஆகணுன்ற பார்த்தம்போது, நம்ம வந்து ஒரு 200-300 வருஷமாக ஆங்கிலேயர் நம்மளை அடிமைப்படுத்தும் போது அவன் எங்கெல்லாம் ரூல் பண்ணணும் அந்த மொத்த இடமும் சேர்ந்து ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் ஆகிற சுச்சுவேஷன். எல்லாருமே அதுக்காக போயிட்டோம். ஏன்னா நம்மளோட தாத்தாங்க பாட்டிங்கெலாம் வந்து அந்த சுதந்திர கடைகள்லாம் கூட நமக்கு 1-2 சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த மைண்ட் செட்டில் இருந்தோம். இந்திய தேசம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம அக்செப்ட் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகிட்டோம். அப்புறம் மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கிறாங்க. இட் வாஸ் அ குட் மூவ். இன்னைக்கு தமிழ்நாடால் வந்து தனியாக சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு. இப்போ அவங்க தமிழ் தேசியன்றது ஃபைனலாக தானே ஒரு தனி நாடுன்றது தான் பாயிண்ட். இங்கே தனி நாடு எங்கே அமைப்பீங்கன்னு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அதுக்கு சொல்ல போனால் கரன்சி வேணும். ஸோ அது நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அது க்ரைட்டீரியா இருக்குது. நான் வந்து கரன்சி, மிலிட்ரின்றது 2 க்ரைட்டீரியா. நமக்கு தன்னிறைவு எதில் வேணும்னா, முதல்ல தண்ணியில் வேணும். நம்ம கிட்ட எந்த ஆறுமே சோர்ஸ் ஆறு கிடையாது. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும். அதுக்காக போக முடியாது. ஓகேங்களா, அவங்க தனி தரமாட்டோம், நம்ம தனி நாடு கேட்குறோன்ட்டு அவங்க தனி தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒன்று ஆந்திராலேருந்து வரும், இல்லை கர்நாடகாலேருந்து வரும், இல்லை கேரளாலேருந்து வரும். நமக்குன்னு சோர்ஸான ரிவர், நல்ல தண்ணி
ஓகேங்களா. நீங்கள் மழையில் வர தண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும், கடல் நீரை குடிநீராக மாற்றதெல்லாம் தனி. இங்கே விவசாயத்துக்கு வேணும், நிறைய விஷயத்துக்கு வேணும். அந்த தண்ணியே நம்மகிட்ட சோர்ஸ் கிடையாது. அதில் இன்னைக்கு நம்ம தனி நாடு கேட்கறது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இதை எப்படி நகர்த்தலாம்னா, மேபி நெக்ஸ்ட்டு இன்னிலேருந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து டுவர்ட்ஸ் ஃபெடரல் கவர்மெண்ட், ஸ்டேட்டும் வந்து தனியாக ஃபெடரலாக, அதாவது சுயாட்சின்ற ஒரு மெத்தடு கொண்டு வரலாம். சென்ட்ரல் கிட்ட வந்து மிலிட்ரி அண்டு கரன்சி, இந்த 2 விஷயம் இருக்கலாம். இங்கே ஒரு மெயின் கேள்வி வரும், ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யாருக்கு சொந்தம் அப்படின்ற கேள்வி வரும். அது எனக்கு பர்சனலாக கருத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கணும். ஏன்னா வந்து கரன்சின்ற ரிசோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. நம்மகிட்ட வேற என்ன ரிசோர்ஸ் இருக்குன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஹோல்டு கிடைக்கும். அதை நோக்கி போய் ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் வந்து கொஞ்சம் அதில் சுயமாக நம்மளால் தனியாக நிற்க முடியுன்ற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் மேபி யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா, நம்ம பழைய நாகரிகம், நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு வச்சுலாம் வேலை பார்த்துருக்கோன்னு ஒரு இது இருக்குது. இன்னொரு பக்கம் சுமேரிய நாகரிகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கட்டும். அதோட ஒரிஜினல் டேட் என்ன, இதோட ஒரிஜினல் டேட் என்ன, நமக்கு இன்னும் பெர்ஃபெக்டான ரெக்கார்ட் யார் கையிலுமே கிடையாது. ஓகேங்களா. இங்கிருந்து தான் வந்து மொத்த உலகமே போயிருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலுமே, தமிழ்லேருந்து தான் மொத்த உலகமே ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலுமே, இங்கே இருந்ததுனால நம்ம அதை நம்பரோனே வச்சுப்போம். நம்ம வந்து யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற ஒரு அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம் அந்த காலத்திலேயே. இப்போ மறுபடியும் நமக்கு தனியாக வேணும்ன்றது, இப்போ நம்ம உரிமைகளுக்கு பிரச்சனை. கண்டிப்பாக தாய் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறது மஸ்டான ஒரு விஷயம் தான். அதில் எங்கேயுமே நம்ம அந்த அங்கீகாரம் நம்ம வந்து தரைக்குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம போராடணும், அந்த சுச்சுவேஷனில் வேறு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம பேசிக் உரிமைகளுக்கே பிரச்சனைனா நம்ம போராடுறோம், அதெல்லாம் கண்டிப்பாக. இப்போ திரு சீமான் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, முக்கியமாக இங்கே தமிழுக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமைங்கிறது எங்கேயுமே இல்லை. ஸோ அது எனக்கு முக்கியமாக தமிழர்கள் ஆளக்கூடிய ஒரு நாடாக மட்டுமே இருக்கணும். தமிழர்கள் செய்யக்கூடிய, அதாவது வர்த்தக ரீதியாகவுமே தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கணும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்னெடுத்து முன்னாடியே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். ரெண்டாவதுலே தமிழுங்கிறதுல ரொம்ப ஆணித்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அந்த இதில் கவனித்த ஒரு விஷயம்னா, எனக்கு டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு அடித்ததே டிவிகேவை தான் அடித்தாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மாற்று அரசியல்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னத்தை மாற்றிட்டீங்க நீங்கள்? ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே மாறுவீங்க, இல்லை பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்க, இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைப்பீங்க, இல்லை எப்படியோ ஒரு இதுதான் உங்கள் மாற்று அரசியலா? மாற்று அரசியல்லாம் எந்த வகையில் நீங்கள் மாற்று அரசியல்? அவர் கூட்டணி வச்சு மட்டும் மாற்று அரசியல் பார்க்குறாருன்னு தெரியல. இப்போ இவரும் ஒரு மாற்றத்துக்காக தான் வந்திருக்கார். தமிழ் தேசியன்றது ஒன்று உருவாக்கணுன்ற ஒரு அரசியலுக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு என்ன சாதிச்சார், அதே கேள்வி இவரை பார்த்து திரும்பி கேட்கலாம். புரியுதுங்களா. இன்னைக்கு ஒரு வந்து ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்காரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்கே இந்தியான்ற ஒரு தேசத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, தமிழ் தேசத்தில் ரெஜிஸ்டர் ஆகலை. இவர் என்ன சாதிச்சாரும் அதே கேள்வி திருப்பி நம்ம கேட்கலாம். என் பாயிண்ட் ரொம்ப பிளாங்க் இதுதான். இவர் எங்கேயும் கூட்டணி போக மாட்டேன்னு இத்தனை வருஷம் சொன்னது வேற கணக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு ரெகக்னைஸ் பார்ட்டி, இப்போ இந்த பலத்தை வச்சு அதை நோக்கி போகணும். நம்ம வந்து தமிழர்கள் வந்து சுயசார்பான இடத்துக்கு நம்ம முதல்ல போனாதான் நம்ம தனி நாடுக்கெல்லாம் அப்புறம் பேச கதை. இப்போ அது நகரணும்னா அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை நோக்கி இவர் பயணிக்கணும். இவருக்கு வந்து ரெகக்னைசேஷன் கிடைச்சிச்சு இல்லையா. இப்போ இன்னைக்கு இவர் செய்யறதுனால, இப்படி தனியாக நிற்கிறதுனால என்ன ஆகும்னா, இது பல பேருக்கு பாதிப்பு வரும். முக்கியமாக விஜயனாக்கும் பாதிப்பு ஒரு பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற இளைஞர்களை ஒரு கேள்விக்குள் ஆக்குறார். நீ தமிழுக்கும் தமிழ் தேசத்துக்கும் ஆதரிக்கிறியா, இல்லைனா ஆட்சி மட்டத்துக்கு ஆதரிக்கிறியான்ற ஒரு கேள்வி வரும். இப்போ நான் இங்கே இளைஞர்கள் என்ன யோசிப்பான், நான் தமிழ் தேசத்துக்கு நான் வாக்களிக்கணுமா, இல்லை நான் இங்கே ஆட்சி மாற்றத்துக்காக விஜயனாக்கு வாக்களிக்கணுமான்ற ஒரு கேள்வி வரும். இந்த ஓட்டை பிரிக்கிறது, இப்போ யாருக்காக இவர் வேலை செய்கிறான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து கூட்டணிக்குள்ளே போலன்றதுக்காக, ஒருவேளை அவங்களோட அஜெண்டா தானே இவர் தனியாக நிற்க வைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே வருது. பிஜேபியோட அஜெண்டா தானே இவர் தனியாக நிற்க வைக்கிறதுக்கு, ஓட்டை உடைக்கிறதுக்காக. இந்த கேள்வி ரொம்ப வருஷமாக பல பேர் மத்தியில் இருக்குது. சீமான் அவர்கள் நீங்கள் சொன்னது தான், அந்த பிஜேபியோட அஜெண்டாவால் தான் இவர் தனியாக நிற்கிறார். தனிச்சு நிற்கிறதுக்கு காரணம் ஓட்டை பிரிக்கணும். கம்ப்ளீட்டாக பிஜேபி இவர் இயக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். இவரோட எண்ணங்கள், இவர் வந்து யார் பேச்சும் கேட்குற மாதிரிலாம் தெரில எனக்கு. எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு இவர் இஷ்டத்தில் அடிக்கிற இவர் தன்னை வந்து ஒரு ஹிட்லர் ரேஞ்சுக்கு தான் அவர் யோசிச்சு வச்சிருக்கார். ஓகேங்களா. ஆனால் இதுக்கெல்லாம் ஃபண்டு வேணும் இல்லையா. அங்கே தான் வந்து இந்த மாதிரி காம்ப்ரமைசஸ்குள்ளெல்லாம் போகிறாருன்றது நான் பார்க்குறேன். ஓகே ஓகே, அது ஒரு பார்வையாக தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே அது இல்லை, எப்படி இங்கே ஃபண்டு வருது? இப்போது இவரே சொல்கிறார், அந்த மேடையில் சொன்னார், ஒரு தொகுதிக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி சொன்னாங்க. 234 தொகுதிக்கு 3 லட்சம்னா எத்தனை கோடி ஆகுது? கண்டிப்பாக. இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் வந்து இளைஞர்கள் பேக்கெட்லேருந்து போட்டாங்களா?
புரியுது. வாய்ப்பு இல்லைல்ல. போட்டிருப்பாங்க. நான் அவங்களெல்லாம் போடலன்னு சொல்ல, கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்ச காசுலாம் போட்டாங்க. மொத்தத்தையும் அங்கேருந்து வந்திருக்குமாங்கிற கேள்வி இருக்கு. இருக்கு. எங்கேருந்து இவருக்கு மட்டும் ஃபண்ட்? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இயக்குனர், துணை இயக்குனரா இருந்தாரு. இயக்குனரா இருந்து எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு? இன்னைக்கு வீடு, காரு, ஐசூசு இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும்? இவரு விஜயனோட கூட்டணி சேர்ந்துருக்கணுன்றது என்னோட பர்சனல் விருப்பமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஓட்டு விரையம் ஆகிறது மட்டும் விஷயம் கிடையாது. தமிழ் தேசியன்றது தமிழர்களுக்கான தனி தேசம் வேணுன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு நபர் வந்து தனித்து நின்று இவங்களுக்கெல்லாம் ஃபேவர் ஆகிடக்கூடாது, இவர் வாங்குற ஓட்டுனால இப்போ இவர் விஜயனோட விக்ட்ரிக்கு இது அஃபெக்ட் ஆச்சுன்னா, இவர் வாங்க போகிற அடுத்த தேர்தலில் ஒரு 4 to 5% வாங்க போகிறாருன்னா அந்த 4 to 5% வந்து அது விஜயனோட விக்ட்ரி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது பண்ணுச்சுன்னா நான் வந்து முதல்ல நான் யார் மேலே கோவப்படுவேன்னா சீமான் மேலே தான் கோவப்படுவேன். விஜயனை வந்து ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டார். இங்கே திராவிடமும் வேணும், தமிழ் தேசியமும் வேணுன்ற ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டார். ஓகேங்களா? இங்கே ஏன்னா வந்து இது முக்கியமான காரணம் ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள்லாம் சொல்கிறோம். இதில் நீங்கள் சேரர்கள் பார்த்தீங்கன்னா மலையாளம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம், சோழர்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, ஆந்திரா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, கன்னட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. அதில் நீங்கள் தனித்து தமிழ், முழு தமிழ்னு சொல்ல முடியாது. பாண்டியர்களில் கொஞ்சம் எக்ஸஸாக சொல்லலாம், முழு தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க அந்தளவுக்கு எந்தளவுக்கு அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த காலத்துலேருந்தே மாற ஆரம்பிச்சிட்டோம். அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எங்கன்னு போய் பியூர் பிரீடை தேடுவோம்? நம்ம அதுக்கான தேவையான அளவுக்கு ரிசோர்ஸஸோட இருக்குமான்னு கேட்டால் அது இல்லை. அந்த புரிதல் வந்து சீமானுக்கு இல்லை, அது விஜயனாக்கு இருக்கு. அதை தாண்டி யோசிச்சிருக்காருன்ற. ஓகேங்களா? ஆனால் சீமானா அங்கேயே நின்றுட்டார். அங்கே ஏன் அப்படின்னா அவர் அந்த தாக்கத்தில் இருந்ததாக அவர் சொல்ல. சீமான் வந்து 2026க்கு அப்புறம் அதாவது என்ன தாண்டி ஒன்னாட்டி எதுவுமே பண்ண முடியாது, தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா தான் நான் இருப்பேன். இல்லை, அவர் ஃபைட்லாம் பண்ணுறது எனக்கு வந்து அதில் டவுட்லங்க. நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் தான். ஓகேங்களா? ஆனால் அந்த ஃபைட்னால என்ன ரிசல்ட் கிடைக்க போகுன்றது தான் பாயிண்ட். அது யாருக்கு ஃபேவர் ஆக போகுதுன்றது தான். இப்போ இவர் தனியாக நிற்கிறனால பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் டிஎம்கேயோட ஓட்டை வந்து விஜயனா பிரிக்கிறார், அவங்களோட கோர் ஓட் பேங்கே பிரிக்கிறார். அது இங்கே விஜயனாக்கு வந்தாலுமே விஜயனோட விக்ட்ரி பர்சன்டேஜ் வந்து முடிவு பண்ண போகிறது இன்னும் சில ஓட்ஸ்லாம் முடிவு பண்ணும். டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்காங்க. அவங்களுக்கு கோர் ஓட் பேங்க்னு ஒரு 25% இருக்குது. அப்படின்னாலும் மிச்ச ஓட் பேங்க்ஸ்லாம் இப்போது விஜயனோட ஓட் பேங்க் இவர் கொஞ்சம் பிரிச்சு, ஏன்னா இளைஞர்களில் வந்து இவருக்கும் இளைஞர்கள் தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ இது பிரிக்கிறது மூலிமா யாருக்கு அட்வான்டேஜ் ஆகும்? இன்டர்ன் அது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் அட்வான்டேஜ் ஆகும். எனக்கு அங்கே தான் இவரோட யோசனைகள் எல்லாமே கேள்விக்குரியாது. இவரோட கொள்கை நல்லதா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? அது இன்னைக்கு தேவையா தேவையில்லைன்ற கேள்வி நம்ம ஓரமாக வச்சிருவோம். ஆனால் அந்த ஃபைனல் ரிசல்ட்னால என்ன பிரயோஜனம்? திரு வேல்முருகன் அவர்கள் வந்து சீமான் அவர்களோட இணையறதா ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு. அது அப்படியே ஒரேடியாக சீமான் அவர்கள் பிளாஸ்ட் பண்ணி விட்டாரு. அவருக்கு இதே தான் வேலை. எல்லா தடவையும் வந்து தமிழ் சார்ந்த அமைப்புகள் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தாலுமே ஒரு தேர்தலுக்கு மேலே தாண்ட மாட்டாங்க. ஏதாவது வாய் விட்டு ஏதாவது வாக்குவாதம், யார் பெரிய ஆளு, இந்த பிரச்சனைனாலே வந்து நடந்துன்னு தான் இருக்கும். இல்லை, உண்மையாக இதை நான் வந்து எந்த வகையில் பார்க்குறேன்னா, இவர் ஒரு தலைவரை வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் பாடிட்டு அடுத்து 2 மாதம் கழிச்சு இல்லை இவரெல்லாம் கிடையாது, இது மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை எங்கடாங்கிற ஒரு கேள்வி ஆயிடும்ல. இது ஒன்றும் இல்லை, ஒரு 20 years பிஃபோர்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சீமானுக்கும் இன்னைக்கு வைகோவும் 20 years பிஃபோர். அவர் 2016லையும் சரி, 16ல தான் கூட்டணி வச்சாரு, 2006லையும் சரி 11லையும் சரி தனியாக தான் நின்றார். ஓகேங்களா? பட் அவரால் இத்தனைக்கும் 150 சீட்டு 200 சீட்லாம் கூட நின்றார், வைடரா நின்றாரு. பட் ஜெயிக்க முடியல, அந்த கன்வர்ஷன் கொண்டு வர முடியல, ஓட் கன்வர்ஷன் கொண்டு. 2006 விஷயமே வேற, கதையே வேற. பட் அந்த ஓட் கன்வர்ஷனே கொண்டு வர முடியல. 2006னா இன்ஃபேக்ட் அவர் தனியாக நின்றார். எல்லாருமே வந்து ஏடிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணுன்ற இதில் வந்து இன்ஃபேக்ட் ரஜினி கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கூட விட்டுருந்தார். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்ற மாதிரிலாம் நடந்தது. அதான் இவர் காற்றுல அடிச்சுட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன். கண்டிப்பாக. இப்போ விவசாய சின்னம் அப்படிங்கிறது வந்து சீமான் மேடையிலே ஒரு விஷயம், எனக்கு இந்த சின்னம் கிடச்சிட்டா உன் ஓட்டு பிரிஞ்சிடும் அப்படிங்கிறனாலேயே தடுத்துட்டு இருந்தீங்க. விவசாயம் சார்ந்தா நம்ம அஜெண்டா இருக்கும் போது அதை நோக்கி தான் போகிறோம். ஏன் சின்னத்தினால தான் உங்கள் அஜெண்டா மாறுதா? எனக்கு அந்த கேள்வி வருது. அப்போ இத்தனை நாளும் உனக்கு விவசாயம் முக்கியம் கிடையாது. போன தேர்தலில் உனக்கு வந்து மைக் சின்னம் கொடுக்கும்போது விவசாயம் எங்கே போனான்? எனக்கு அந்த இப்போது உனக்கு ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீ மாற்றிக்கிற, அது பச்சோந்தித்தனமாக தோணும். அது எனக்கு சில நேரத்தில் அது என்னன்னா சார், இவ்வளோ ஆற்றல் இருக்கிறவர்,
நிலையா ஒரு ஒரு கொள்கையில் இருக்கலாம். ஓகேங்களா, கொள்கையே நிறைய குரல் என்ன அதான் அவரே கேட்குறாரு, அதை விட நீங்க இவ்வளோ இளைஞரோட வாழ்க்கையை வீண் பண்றாருன்றதான் என் கவலை. இன்னொரு ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க, அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய கற்களை வச்சு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. நான் அந்த 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 புரிதல் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் பேசுனதே பெரியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் முன்னெடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு கல் வந்து அதை நீங்கள் நோட் பண்ணீங்களா? இன்னொரு கல் வந்து நீங்கள் சாமியா மிதிப்படுறது, நான் மூக்குக்கு இத்தனை தடவை அடி வாங்கினேன், கழுத்துக்கு இத்தனை தடவை அடி வாங்கினேன். இப்போ அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்பேத்கர் மட்டும் தான் முழுமையாக படிப்பாங்க. பெரியார் மட்டும் தான் படிப்பாங்க. இப்போ விஜயண்ணா மட்டும்தான் இவங்க எல்லாருமே சேர்த்து கொண்டு வர. ஆனால் எல்லாருமே நான் முழுசாக எடுத்துக்க மாட்டேன், எனக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும் தான் எடுத்துப்பேன்றது ஸ்டேட்மெண்ட்டு ஓப்பனாக சொன்னேன். இவரால் அதை சொல்லவே முடியாது, என்னைக்குமே சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா வந்து இன்னைக்கு புகழ்வார், நாளைக்கு திட்டுவார். ஃபர்ஸ்ட் கடவுளே இல்லைன்னு சொன்னவர் தான் இவர். கடவுளே இல்லைன்னு சொன்னவர், அழுத்தமா சொன்னவர். கிருஷ்ணர் எல்லாம் வந்து வண்டியா திட்டிட்டு அப்புறம் வந்து எங்க மாயோனே அவர் தான் அப்படின்னு சொன்னாரு. நான் அவரோட மெயின் கொள்கையா சொல்லக்கூடிய அவர் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம்ன்றது தனி. தமிழ் தேசியன்றது என்னைக்கா இருந்தாலுமே அது ஒரு கோல் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர் சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். மனுஷங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசும்போது உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இவர் மேடையில பேசுறதெல்லாம் இவர் வந்து ஒரு இயக்குனர், ஒரு கதை சொல்ற மாதிரி மைண்ட்ல அந்த மைண்ட் செட்லாம் வருவார். மேடைக்கு வந்து அப்படி ஸ்லோ டோனில் அன்புன்னு அப்படியே ஆரம்பிப்பார். திடீர்னு சவுண்டு பிச்சாகும், லோவாகும், பிச்சாகும், ஹை ஆகும். இது வந்து ஒரு கதை தான் நரேட் பண்ணுறாங்க. இன்ட்ரோல் பிளாக், பாயிண்ட், கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக நரேட் பண்ணிட்டு அவர் ஒவ்வொருத்தரையும் வரும்போது கதை சொல்லிட்டு போகிறது தான் அவரோட கான்செப்ட். ஆனால் பர்சனல் ஒன் டு ஒன் பேசும்போது தெரிஞ்சிடும் உண்மையான கதை என்னன்னு தெரிஞ்சிடும். இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் குளத்தூர் மணினா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், சீமான் கூட பேசாத ஆள்லாம் கிடையாது. பேசின எல்லாருமே சீமான அதுக்கப்புறம் வந்து மதிக்க கூட இல்லை. இந்த இப்போவும் நான் சொல்கிறேன், அவர் என்ன தான் வந்து எனக்கும் அவருக்கும் வந்து பர்சனல் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அடுத்த தேர்தலில் போன தேர்தலில் அந்த பாராளுமன்றத்தில் 8% வாங்கின மாதிரி அடுத்த தேர்தல் எடுக்கிறது ஈஸி கிடையாது. ஆனால் ஒரு 4 to 5% எடுக்கிறது உறுதியாக இருக்கும். அந்த ஓட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, திமுகவை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் கடைசி இது நீங்கள் இருக்கிற ஸ்டாண்டு விஜயனாவை ஜெயிக்க விட மாட்டீங்கன்ற ஸ்டாண்டுக்கு மூவ் ஆகிறீங்களோன்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது. சீமான் தனித்து போட்டியிடுவது விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு அஃபெக்ட் இருக்குது. ஒரு சில மார்ஜின் சீட்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயோ ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற இடத்துல இவரோட ஓட் ஷேர்னால கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் கூட திமுக வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வேரியேஷன் இருக்கு. ஒரு 43 சீட்டில் வந்து மொத்தமாக 1,98,000 ஓட்டில் தான் மொத்தமே 43 சீட்டு சேர்த்து அவ்வளோதான் ஓட் டிஃப்ரென்ஸ். அந்த ஓட்லாம் எங்கேருந்து, அதுதான் சொல்கிறேன். இது வெறும் எலெக்ஷன்றது அரித்மெட்டிக்காகவும் பார்க்கணும் சில விஷயங்களில். இவர் அதை வாலண்டியராக செஞ்சார்னா இவர் தேச துரோகி, தமிழினத்துக்கே துரோகி ஆகிறாருன்றது தான் நான் பார்க்குறேன்.